ஆற்றல் மிகு மாவட்டத்தினுடைய தலைவர்களே, இன்னும் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய காங்கிரசின் மூத்த தோழர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, மகளிர் அணி உள்ளிட்ட இளைஞர் அணி உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளை சார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வருவதற்கு முன்னாலே என்ன நினைத்தேன் என்றால், அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய புகழ் வாழ்க என்று சொல்லிவிட்டு அதோடு பேச்சை முடித்து விடலாம், நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வைரத்தால் மட்டுமல்ல, வைரங்கள் நிறைந்த நவரத்னங்களாலே கிரீடத்தை அன்றுக்குரிய சகோதரர் பசுபதி தன்ராஜ் அவர்கள் சிறப்பாக சொல்கிறார். அவருடைய பேச்சே போதுமானது, அதுக்கு மேலே பேசுறதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருடைய இளமை காலம் தொட்டு அவர் இயற்கை இருக்கிற வரை அந்த வரலாற்றை சுருக்கமாக சிறப்பாக கேட்கிற நமக்கெல்லாம் கண்களிலே கண்ணீர் துளிர்க்கிற பணிக்கிற விதத்தில் அவர் சிந்திய ஒவ்வொரு ரத்தமும் இந்த தேசத்தில் நாட்டை காக்கும் வீரர்களை உருவாக்கும் என்று அந்த இந்திரா காந்தி அம்மையார் முழங்கியதிலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்படியாக அவருடைய சிறப்புகளை மிக சிறப்பாக சொன்னார். அவருக்கு 87 வயசு, 30 ஆண்டுகளாக ஒதுங்கி இருக்கிறேன் என்றார். ஆக 57லேயே ஒதுங்கிவிட்டார். 57லேயே அவரை ஒதுங்க விட்டது நம்முடைய குற்றம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் இது போன்ற ஒரு பேச்சை அவர் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருந்தால் காங்கிரஸ் இன்னமும் வீரியம் பெற்ற காங்கிரஸாக நிச்சயமாக காங்கிரசுக்கு வளர்ச்சியும் நன்மையும் கிடைத்திருக்கும் என்று நான் மூலமாக நம்புகிறேன். பார்த்து சொன்னதை போல சொல் புதிது பொருள் புதிது என்பதை போல அவர் சொல் கூட 87 வயசிலேயும் தடுமாற்றம் இல்லாமல் அவர் சொன்னார். தொடக்க உரையில் தொடர் உரையா தொடுக்கும் உரை என்றார். இப்படி அடுக்காக பேசி மிடுக்காக அமர்ந்திருக்கிறார். என்னுடைய சொல்லிலே தடுமாற்றம் இல்லை, பொருளிலே தடுமாற்றம் இல்லை, வரிசைப்படுத்தியதிலே தடுமாற்றம் இல்லை, வயதின் காரணத்தினாலேயும் தடுமாற்றம் இல்லை. 87லையும் அவர் கம்பீரமாக, குரல் கம்பீரமாக இருந்தது, கம்பீரமாக பேசினார். ஆக அதோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து முடித்திருந்தால் கூட அது முத்தாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் சகோதரர் தங்கபாலு இன்னும் பலரும் உரையாற்ற வேண்டியிருக்கிறது. எனவே சம்பிரதாயப்படி இந்த பேச்சு தொடர்கிறது. நானும் தங்கபாலு எல்லாம் பேச வேண்டிய எல்லாம் சேர்த்து அவர் சிறப்பாக பேசியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். அவரை போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். அவர் காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரிய பதவியில் இருந்தார்னு நான் கேட்டேன். தங்கபாலு சொன்னார், அவர் உச்சபட்ச பதவியில் காங்கிரஸில் இருந்தது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தான் என்று சொன்னார். அதுக்கு பிறகு தரல, தங்கபாலு தரல, நானும் தரல, எல்லாரும் தரல, அதுக்கு முந்தின தலைவர்களும் தரல. அதனால அதான் நான் சொன்னேன், 30 வருஷமா அவர் ஒதுங்கி இருந்திருக்கலாம். அவரை ஒதுங்கி இருந்த அனுமதித்தது நம்முடைய தவறு, எல்லோருடைய தவறு என்று நான் சொன்னேன். ஆக மிக சிறப்பான உரை அது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்து விடுகிறேன். 100 ஆண்டுக்கு மேல் அவர் மேலும் தொடர்ந்து வாழ்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கான ஆற்றலை, சக்தியை, வலுவை அவருக்கு அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் இங்கே உரையாற்றிய போது குறிப்பிட்டதை போல இந்த வாழ்க்கை வரலாறு முழுதையுமே அவர் சொல்லிட்டார்.
இந்திரா காந்தி அவர்கள் சில முக்கியமான ஒரு சில சம்பவங்களாலே அவர் நிகழ்த்திய சாதனைகளாலே உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். மோதிலால் நேரு அவர்களுடைய பேத்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகள், நம்முடைய அறுவை தலைவர் அமரர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய தாய், அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களுடைய மாமியார், வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி, இதெல்லாம் பெருமைதான், மகிழ்ச்சிக்குரியது தான், பாராட்டுக்குரியது தான். எல்லாம் இயற்கையாலே இறைவனாலே குடும்ப ரீதியாக அவர் பெற்ற பெருமைகள் பேர்கள். இது எல்லோருக்கும் அப்படி தொடர்ச்சியாக வாய்த்து விடுவதில்லை. அவருக்கு அது கிடைத்தது பெருமைக்குரியது. ஆனால் அவர் பொறுப்பேற்ற காலங்களிலே அவர் ஆற்றிய உரைகள், ஆற்றிய பணிகள், செய்த நன்மைகள் உலகம் வியக்கும் அளவிற்கு அவர் செய்த பல காரியங்கள் தான் அவரை இன்னமும் உலக தலைவராக உலகம் முழுதும் மக்களுடைய நினைவிலே நிறுத்தி போற்ற காரணமாக அமைந்திருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக அவர் சொன்னதுதான், என்ன சொன்னாலும் அவர் சொன்னதுதான் சுற்றி சுற்றி வரும். அவர் சொன்னதை போல உலகத்தினுடைய வரைபடத்தை, பூகோளத்தை மாற்றி அமைத்த பெருமைக்குரிய தலைவி அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் என்றால் பாகிஸ்தானிலிருந்து தாக்குதல் வரும், இன்னொரு பக்கத்தில் பங்களாதேஷ் பகுதியில் இருந்த அந்த கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் இரு திசையிலேயும் தாக்குதல்கள் இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அங்கே ஒரு சுதந்திர போர் நடக்கிறது. நிலத்தால் பிளவுபட்டிருக்கிறார் பாகிஸ்தான் ஒன்று நிலத்தாலே ஒன்றுபட்டிருக்கிற நாடாக இருக்கவில்லை. ஒன்றாக இருந்த ஒரு நாட்டை அவர் பிரிக்கவில்லை. ஏற்கனவே இரண்டாக இருந்த நாடு தான் அது. இடையில எல்லை கோடுகளாலே வரைபடத்தாலே ஒட்டியிருக்கிற பகுதி அல்ல, பூலோக ரீதியாக ஒட்டியிருந்த பகுதி அல்ல, தனித்தனி நாடுகள் தான். அந்த நாடுகளுக்குள்ளே மக்கள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அதற்கு முஜிபுர் ரஹ்மான் தலைமை ஏற்று அங்கே அந்த போரை நடத்திய போது ஒரே ஒரு தலைவர் நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அம்மையார் இல்லை என்றால் அந்த நாடு கண்டிப்பாக உருவாகி இருக்கிற வாய்ப்பே கிடையாது. அவர் சொன்னதை போல உலக வல்லரசாக திகழக்கூடிய, அனைவரையும் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக கருதக்கூடிய, அரசாக கருதக்கூடிய, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, அமெரிக்க நாட்டை எதிர்த்து, அமெரிக்க அரசை எதிர்த்து, அமெரிக்க ஜனாதிபதியை எதிர்த்து அங்கே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். 1,00,000 பேரை ஒரே நாளிலே மண்டியிட வைத்தார் பாகிஸ்தான் ட்ரூப்ஸ். அங்கே இருந்தவங்களை எல்லாம், அவங்களெல்லாம், அது மட்டுமல்ல, பெருந்தன்மையோடு அவர்களெல்லாம் அந்த நாட்டுக்கே அனுப்பியும் வைத்தார். அந்த வீரர்களை யாரும் ரீட்டைன் பண்ணல, ஜெயிலில் போடல. முஜிபுர் ரஹ்மானை இங்கே தலைவராக்கி விட்டு அங்கே கைது செய்யப்பட்ட பாகிஸ்தானை சார்ந்த இராணுவ வீரர்கள் 1,00,000 பேரை பாகிஸ்தானுக்கே பத்திரமாக அனுப்பி வைத்தார், போய் சேருங்கன்னு சொல்லி. வங்கிகள் என்றால் அது ஏதோ பணக்காரர்கள் வந்து போகிற இடம், தொழிலதிபர்கள் வந்து போகிற இடம் என்று இருந்த வங்கிகளை எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்களும் போய்விடக்கூடிய இடமாக, வங்கிகளை தேசியமாக்கி ஏழைகளும் போகிற இடமாக, அவர்களுக்கும் உதவி செய்கிற இடமாக, மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய வசதி செய்யக்கூடிய ஒரு இடமாக வங்கிகளை தேசியமயமாக்கிய பெருமை ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருக்கு உண்டு. 20 வருஷ திட்டம். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே பட்டியலின மக்கள் வாழுகிற பகுதியிலே போனால் பெரும்பாலான கிராமங்களிலே அந்த இந்திரா காந்தி பேராலே குடியிருப்பு இல்லாத இடமே பெரும்பாலும் இருக்காது, எங்க போனாலும். அது மாதிரி பட்டியலின மக்கள், தலித் மக்கள் வாழ்வதற்காக அந்த 20 திட்டத்திலே ஒரு திட்டத்தையும் உருவாக்கி
ஒடுக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவி அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். மக்களாட்சி ஏற்பட்ட பிறகும் இன்னும் மன்னர்களாக வாழ்ந்து கொண்டிருந்ததை ஏற்காமல் மன்னர்களுக்கு தரப்பட்ட கூடுதலான சலுகைகள் வசதிகளை தேவையற்ற வசதிகளை நிறுத்தி மன்னர்களுக்கு தரப்பட்ட மானியத்தை ஒழித்து மன்னர் மானிய ஒழிப்பு மூலமாக எல்லோரும் இந்நாட்டு மக்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்று சட்டத்தின் மூலமாக நிலைநாட்டியவர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அவர் கொண்டு வந்த எமர்ஜென்சி அதை விமர்சிப்பவர்கள் உண்டு. ஆனால் அதன் மூலமாக இந்திய தேசம் வளர்ச்சி அடைந்தது, ஒழுக்கம் கட்டுப்பாடு நிலைநிறுத்தப்பட்டது, இந்தியாவுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து உணர்ந்த பொருளாதாரம் தூக்கி நிறுத்தப்பட்டது என்று எமர்ஜென்சியை பாராட்டுபவர்களும் உண்டு. இரண்டு கருத்துக்கள் இருந்தாலும் அதற்கு பின்னாலே எமர்ஜென்சியோடு இந்திரா காந்தி அம்மையாருடைய வாழ்வு முடிந்தது, அரசியல் வாழ்க்கை முடிந்தது என்று ஆர்வம் சொன்ன பலருக்கு மத்தியில் மீண்டும் அவர் எழுந்தார். மீண்டும் எழுந்தார், கம்பீரமாக எழுந்தார், பிரம்மாண்டமாக எழுந்தார், எழுந்து தேசத்தை ஆண்டார். இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை பாராட்டாத உலக தலைவர்களே கிடையாது.